ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்டில் ஒரு அரசாங்கமே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாய் என்றால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பதை திமுக புரிந்து கொண்டது. 1938 சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபாலாச்சாரி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி, கல்கத்தாவின் கவர்னராக இருந்த ராஜகோபாலாச்சாரி கல்கத்தா கவர்னராக இருந்த பொழுது அவருக்கு தங்கத்தாலான கைத்தறியை பரிசாக கொடுத்தார்கள். கவர்னர் மாளிகை விட்டு வெளியேறுகிற பொழுது தங்கத்தாலான கைத்தறியை கவர்னர் மாளிகையில் வைத்துவிட்டு திரும்ப வந்த பரிசுத்தமான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இன்னைக்கு இருக்கிற கவர்னர் சம்சா கொடுத்தால் கூட கொண்டு போய் விடுகிறார். தங்கத்தாலான கைத்தறியை கவர்னர் மாளிகையில் வைத்துவிட்டு வந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1938 125 அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்று அறிவித்தார். தடிகொண்டு பலர் தலை நடித்ததைப் போல, இடிவந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடித்து போற தந்தை பெரியார் வெசுவியஸ் எரிமலையாக வெடித்து சிதறினார். அறிஞர் அண்ணா ஒரு எரிமலை குழம்பானார். இந்தியை எதிர்த்து தீர வேண்டிய கட்டாயத்திற்கு ராஜாஜிதான் எங்களை கொண்டு தள்ளினார். இத்தனைக்கும் ராஜாஜி மூதறிஞர். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் எவன் என்று நம்மாழ்வார் பாசுரம் நாக்குக்குள் நுழையாததை நாடெல்லாம் விளக்கம் சொன்ன பெருமகன். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ராமாயணம் தெரியும் என்றால் அது கம்பனை பிடித்ததால் அல்ல, ராஜாஜியை பிடித்ததால். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மகாபாரதம் தெரியும் என்றால் அவர் படைத்த வியாசர் இருந்தை படைத்துத்தான் தமிழர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். அவரே இந்த பாவத்தை செய்தார். போராட்டத்திற்கு பெரியார் தேதி குறித்தார். 1938 தாளமுத்து நடராஜனும் சிறைச்சாலையில் இறந்து போனார்கள். அண்ணா ஒரு பெரிய மானுட பற்றாளர். கவலையும் கண்ணீரும் அவர் கண்களில் இருந்து ஆறாக குங்கி பெருக்கெடுத்தது. கீழப்பழுவூர் சின்னச்சாமி அண்ணாவின் சிலையை அரவணைத்துக் கொண்டது. அம்பாளுக்கு காவிரி தண்ணீரால் அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை ஊற்றி தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்த தீ